ஒரு வீடியோ மட்டும் நம்ம ரெகுலரா பாத்துட்டு இருப்போம்ல, அதுல அந்த மாதிரினா எந்த கண்டென்ட் பண்ணுவீங்க? கொடைக்கானல் சீரிஸ் அது பாக்குறப்பலாம் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி. கொடைக்கானல் சீரிஸ் ரொம்ப பிடிச்ச சீரிஸ் வேணா சொல்லலாம். கொடைக்கானல் சீரிஸ் தான். எல் சீரிஸ் அன்றை செப்பு அன்றை கில்லி பிரகாஷ் ராஜ் மாதிரி ஓட விட்டீங்க. ஆனா இவ்வளவு அசிங்கப்பட்டி போக மாட்டேங்கிறானடா. செலிபிரிட்டி எங்க? இவர்தான் செலிபிரிட்டி. தப்பான முடிவு எடுக்காதீங்கன்னா தம்பிக்கு வரணும். நிவேதா வெறுப்பேத்தா நீங்க இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்தா குடிக்காதடா. குடிச்சா அடுத்து நான் ஷூட்டுக்கு வராதடா. அர்ஷத் ப்ரோ அந்த ஷர்ட் போடாம வெறும் லுக்கில அவரை கடத்திட்டு போவாங்களே கார்ல. அது இதனால அது அந்த வீடியோ மட்டும் அதான் ஹர்ஷத் கானும் சிஎஸும் சரியான வைப் பண்ணாங்க பாட்டு போட்டுக்கிட்டு. நல்லா ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் அந்த வைப். ஆமா வைப் தான். சிஎஸ் வந்து இந்த வைப் தான். அதுக்கப்புறம் தான் அவருக்கு அந்த இது இல்ல ஒரு மார்க் ஆயிடுச்சு. அந்த ஸ்டெப் மார்க் ஆயிடுச்சு. அந்த ஸ்டெப்பே அவருக்கு பதிச்சு வச்சாங்க. இவருக்கு இந்த ஸ்டெப் தான் சொல்லிட்டு. சரி, விஜய் சேதுபதி பிடிச்ச எதனா ஒரு கண்டென்ட் இல்ல வீடியோ தான் சொல்லுங்க. துபாய் சீரிஸ் ரொம்ப பிடிக்கும். அதுல இனியா இருப்பா, அது ரொம்ப பிடிக்கும். நிறைய வீடியோ இருக்கு. இன்ஸ்டாகிராம் சீரிஸ். அந்த ரியா கண்ணன் அதுல ஒரு யாரு ரியா கண்ணன்? சீமா போன் ஏத்தி பாக்குறீங்க, வெக்கமா இல்லையா? ஹாய், இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அர்ஷதே இதுக்கு எப்படியும் ஒரு 10 டைம்ஸ் ரிப்பீட் மோட்ல இதுல வந்து எல்லாரும் செஞ்சிருப்பாரு ரியா கண்ணன். ஆமா, அதுல யாரை செஞ்சது உங்களுக்கு பிடிச்சது? கேமராமேன் சூர்யா. போதும் 5000 ரூபாய் தான் கோப்ரோ. 23ஆம் தேதி 5000 ரூபாய் அனுப்பிச்சேன். காசெல்லாம் கொடுத்துருப்பாரு. அது அந்த கம்யூனிஸ்ட் பேங்க் வந்து கும்பகோணம் பிரான்ச் தந்திருப்பாரு. செம்ம இன்ட்ரெஸ்டா இருக்காது. தோன்றுங்களா என்னடா இது கொஞ்ச நாள் வேணாமா, ஒருத்த ஃபாரின்ல இருந்து காசு கேட்கறான், லோக்கல் ஐடி கொடுக்குறான்னு யோசிக்க வேணாமான்ற மாதிரி. சரி, அதான் அவரும் சொல்லியிருப்பாரு. தெரியாத காசு தராதீங்க, கொடுத்த ஏமாறதையும் சொல்லியிருப்பாரு. அதனால ஆனா ஒரு வீடியோ மட்டும் ரிப்பீட்டடா பாத்துட்டு இருப்போம்ல. நான் வந்து ஊட்டி சீரிஸ் பார்ப்பேன். எனக்கு லைக் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ட்ரிப் போகணும்னு ஆசை. இன்னும் போகல. நாங்கள் 3 பேரும். அந்த ட்ரிப்பை வந்து ஒரு மாதிரி ஹோல்சமா இருக்கும். எல்லாரும் கலாச்சிக்கிட்டு ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு. ஸோ அதை வந்து நான் திருப்பி கான்ஸ்டன்டா ரிப்பீட்டாக பார்ப்பேன். அன்றை செப்பு அன்றை உங்க டீம்ல யாருன்னா சித்து விலாக்ஸ் இருக்க மாதிரி யாரா இருக்காங்களா? இவர் பாக்குறப்ப இந்த வீடியோல பாக்குறப்ப என் ஃப்ரெண்ட் மாதிரியே இருக்காப்ல. ஃப்ரெண்ட் இப்படி தான் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி. ஆல்மோஸ்ட் எல்லாருமே இன்ட்ரோவர்ட் தான். லைக் ஆனா நாங்க 3 பேர் ஒன்னா இருக்கும்போது மட்டும் எக்ஸ்ட்ரோவர்ட்டா மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லாருமே உட்காந்து நம்ம சிஎஸ் மாதிரி தான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்போம். சோ அது வந்து அது நாங்க 3 பேர் மட்டும் இருந்தா மட்டும் தான். வேற யாரும் இருந்தா கூட திருப்பி இன்ட்ரோவர்ட்டா மாதிரி. எங்க 3 பேருக்குள்ள அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். நாங்க 3 பேர் போகணும்னு ஒரு ஆசையா இருக்கும். அவங்க vlogs வந்துட்டு ஒரு ரியாலிட்டி ஒன்று காட்டுவாங்க. அவங்க லைக் ரொம்ப ஒரு ஆர்டிஃபிஷியலா ஸ்கிரிப்டடா இல்லாம ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் குரூப் போனா எப்படி இருக்கும், லைக் ஆக்சுவலா ரியாலிட்டியில அந்த மாதிரி இருக்கும். அதனால தான் விஜய் vlogs எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இவனை பார்த்தாதான் சித்து மாதிரி தோணும். ஏன்னா எல்லாத்தையும் பிளான் பண்ணி கூட்டு போறது எல்லாமே இவன் தான் பண்ணுவான். கடைசியில அவன் மாட்டவனா? அதனால அவன் தான் சித்து என்ன பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட் என்ன? அந்த ஹேர் கட் கண்டென்ட். அந்த கொல்கத்தா ஹேர் கட் முடிஞ்சிருச்சு பாவம். கண்டென்ட் விழுந்து சிரிச்சா. எனக்கு ஆசை என் ஃப்ரெண்ட் யாருக்குன்னா அதை ட்ரை பண்ணணும்னு. அப்படியா? ரைட். உங்களுக்கு கொடைக்கானல்ல ஒரு இதுல விழுவாங்க பாத்தீங்களா? ஒரு சூரியன் செமையா இருக்கும். ஆக்சுவலா இது வரைக்கும் vlogன்னு ரிப்பீட்டிவா பாத்துனா இவங்களது தான். நான் அந்த கொடைக்கானல் சீரிஸ் கொல்கத்தா சீரிஸே ஒரு 3 டைம்ஸ் கிட்டத்தட்ட பாத்துருக்கேன். சோ அதெல்லாம் பாக்குறப்ப ஒரு மாதிரி ரிலீஃபா இருக்கும். ஃபியூச்சர்ல இந்த மாதிரி இருக்கணும்டா. ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் கூட போகணும், அவ்வளவுதான். நமக்கு எதனா ஒன்று தான் அடிக்கடி ரிப்பீட்டா பாத்துட்டே இருப்போம்ல. அது மொட்டை மாடி பார்ட்டி நான் எப்போ வரும். நடிகர்ஸ் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். எப்பவும் நடிகர் மட்டுமே பண்றாங்க. உங்களுக்கு அது ரெக்வஸ்ட் இருக்கா? ஆமா, கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா விஜய் சேதுபதி டீம்ல இருந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பண்ணுங்க. நடிகை சொல்லிட்டாரு இல்ல வேணா
நடிகர் வந்தாலும் லுங்கிய போட்டு இது பண்ணிடலாம். நடிகைலாம் நம்ம நைட்டு கட்டணும். லுங்கிலாம் போட வேண்டாம், நீங்க நார்மலா கூட்டு வச்சு பேசினாலே ஓகே தான். அவரோட கருத்து என்னன்னா பொம்பளை பசங்க வேணாம்பா, ஆம்பளை பசங்க இருக்கிறதுக்கு ஜாலியா இருக்கு அப்படின்றாரு. அப்படிலாம் இல்ல, பொம்பளைங்க எல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், ரசிகர் எதிர்பார்க்கறாங்க. ஏதாவது ஒன்று ரெண்டு ஏன்னா கலைஞ்சிரும், ஏன்னா உழைச்சிருவாங்க அப்படி இப்படின்ற மாதிரி கருத்து அந்த இருக்கு. மாதிரிலாம் ஆனா கிடையாது. உங்களோட எதிர்பார்ப்பு ஆக்டர்ஸ் மட்டும் இல்லாம ஒரு ஹீரோ நிச்சு வாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. யார் வரணும்னு எதிர்பார்க்கறீங்க வந்தா? நான் அந்த பிரியங்கா மோகன் வரலாம். பிரியா மோகன். ஏன்னா அவங்க நம்ம லோக்கல் எனக்கு தெரியும், ஸோ அதனால அவங்க வரலாம். இல்ல அதுல பாக்குறப்ப பாத்தீங்கன்னா ஒரு சீன் வந்து இதே மாதிரி தானே எங்க ஒருத்த பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி எதனா ஒரு சம்பவம் சீனு எங்களுக்கு எங்கள்துல சொல்றீங்களா? சித்துல அந்த பாண்டிச்சேரியில போனோடனே இந்த பாண்டிச்சேரி போனோடனே சரகடிக்கு 2 பேர் போடுவாங்கல்ல, அந்த 2 கேங்கா போவா டக்குன்னு பார்த்தா 2 பேர் காணாம போவாங்க. பார்த்தா 2 பேர் தம்மாச்சின்னு அது மாதிரி இருப்பானுங்க. போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? இப்போ எப்படி ஆஃப் பண்றேன் பாரு. விதவிதமா ரகரகமா கலர் கலரா வரும்போதே இப்படிதானே வந்தேன். நல்லா மஞ்சா கலர்